அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் இந்த செப்டம்பர் மாதம் 1 தேதி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுவாராக. எல்லா விதமான கிருபைகளாலும் கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை நிரப்பி நம்மை வழி நடத்துவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. இந்த வசனத்தை மிக அழகாய் சொல்லி தன்னுடைய அனுபவத்தை சொல்லி அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எப்போதும் எங்களுடைய சரீரத்திலே சுமந்து திரிகிறோம் என்று சொல்லுகிறார். நாங்கள் எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்குவது இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பலவிதமான நெருக்கங்களையும் பலவிதமான பிரச்சனைகளையும் கடந்த 8 மாதத்திலே நீங்கள் சந்தித்திருக்கலாம். பலவிதமான போராட்டங்களை நீங்க சந்தித்திருக்கலாம். பலவிதமான வேதனையின் பாதையில நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை இந்த மாதத்திலே இந்த 1 தேதியிலே நான் அழுத்தமாய் சொல்ல விரும்புகிறேன். நாம் ஒடுங்கி போவது இல்லை. ஆமேன். நாம் ஒடுங்க தேவன் விடமாட்டார். மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறது இல்லை. நிறைய மனமுறிவு ஏற்படக்கூடிய பலவிதமான கலக்கமான செய்திகளை நீங்க கேட்டிருக்கலாம். பல கலக்கங்களின் வழியா கடந்து போயிருக்கலாம். ஆனா மனமுறிய தேவன் விடமாட்டார். ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி இருக்கலாம், தள்ளப்பட்டு இருக்கலாம், கைவிடப்பட்டு இருக்கலாம், துன்பப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனா இவைகள் ஒன்றுமே என்னை ஒன்றும் செய்யாது. இது இவ்வளவு அழகாய் தைரியமாய் சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி இத்தனை நெருக்கத்திலும் நான் ஒடுங்கல, நான் மனம் முறியல அப்படின்னு இவரால் சொல்ல முடியுது? இப்படி சொல்வதற்கான காரணம் என்ன? நான் 3 வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலேயே நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, இதே போலதான் மக்கதோனியாவுக்கு போகிறார். ஆவியானவரால் நடத்தப்பட்டு தான் போனார். ஆனால் அங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும், அங்கே அவங்க செய்த ஊழியத்து நிமித்தமாக பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார்கள், தொழுமரத்திலே மாட்டி வைக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 25, 26ஆம் வசனம். நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, துன்பப்படுத்தப்பட்டு இத்தனை பிரச்சனைகளையும் சந்தித்தாலும் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எப்படி இந்த நெருக்கத்தை மேற்கொண்டாங்க? இந்த மாதம் உங்க வாழ்க்கையில கடந்த 8 மாதங்களாய் சந்தித்த நெருக்கத்தையும் துன்பத்தையும் நீங்க மேற்கொள்ளணுமா? நீங்க இன்னும் துதிக்கவும் ஜெபிக்கவும் ஆரம்பிங்க. இந்த சூழ்நிலையில ஜெபிக்க முடியுமா அப்படின்னா, இந்த சூழ்நிலையிலையும் ஜெபிக்கிறது தான் கிறிஸ்தவ அனுபவம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் அதிகமாக துதிப்போம், இன்னும் அதிகமாக ஜெபிப்போம், இன்னும் அதிகமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்கள் அறியாம எனக்கு எதுவும் நடக்கல, உங்களை தாண்டி என்னை எதுவும் தொடல. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில என்னை வைத்திருக்கிறீங்கன்னா ஒரு நோக்கம் இருக்கு. ஆண்டவரே, இந்த சிறைச்சாலைக்குள்ளேயும் நான் உங்களை துதிக்கிறேன். நீங்க அப்படி துதிச்சிங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்களும் கேட்பாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஆண்டவருடைய அந்த மகிமையை அனுபவிப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்கள மாதிரி பவுலும் உட்கார்ந்து அழுது இரவெல்லாம் 2 பேரும் கலங்கி இருந்தா என்ன நடந்திருக்கும்? கண்டிப்பாக அந்த சிறைச்சாலைக்காரனும் அங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான், அவன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டிருக்காது, கூட இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவர் அறிந்திருக்க முடியாது. பிரியமானவர்களே, துதிக்கவும் ஜெபிக்கவும் ஆரம்பிப்போம். இரண்டாவதாக, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அப்போ இங்க அடுத்த 2வது காரியம், இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவம். இது ரொம்ப முக்கியமான காரியம். அந்த அன்பு இருக்கு பார்த்தீங்களா, நம்மில் அன்பு கூறுகிறவரால் ஜெயம். அப்போ இதுலயும் முன்னால உள்ள வசனங்களை பாருங்களேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பயங்கரமான நெருக்கமான காரியம்.
உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம் நிறைய அடுக்கிக்கிட்டே போறாரு. இவைகளின் மத்தியில கிறிஸ்துவின் அன்பினால் நான் நிரப்பப்பட்டதுனால இது என்னை நெருக்காது. பிரியமானவர்களே, நம்மளை நெருக்கி ஒடுக்கி ஒரு இடத்துல ஒரு மூலையில உட்கார வைக்கிற விஷயம் எது தெரியுமா? இதெல்லாம் பார்த்து நம்ம கலங்கி போகிறோம். ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இதெல்லாம் என்னை நெருக்கல, காரணம் கிறிஸ்துவின் அன்பினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை, என் பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லலாம். பிரியமானவர்களே, ஒவ்வொருவருடைய சூழ்நிலையில இருந்து அந்த பிரச்சனையை பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனால் தேவன் இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டிருங்க, இன்னும் அதிகமா அன்பு கூறுங்க. வார்த்தையினால மாத்திரம் அல்ல, நம்முடைய உள்ளான அந்த இருதயத்தினால அவரை அன்பு கூற, அவர் அன்பினால் நிரப்பப்பட, அந்த அன்பை எப்போதும் தியானிக்க கற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்படுகிற எந்த மனிதனும் துன்பங்களையோ நெருக்கத்தையோ அங்கே மேற்கொள்ள ஆண்டவர் கிருபை தருவார். கடைசியாய் மூன்றாவதாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துல 13வது வசனம். இது பவுல் சிறையில் இருக்கும்போது எழுதின நிருபம் என்று நமக்கு தெரியும். பிலிப்பியர் 4:13 சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவின் பலத்தினால் நிரப்பப்பட்ட அனுபவம், கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்ட அனுபவம், கிறிஸ்துவின் பலத்தினால் நிரப்பப்படுகிற அனுபவம். இங்கேயும் அவர் சொல்றாரு, தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்றார். அப்போ அதுக்கு முந்தின வசனத்துல பாத்தீங்களா, எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அப்போ எந்த நிலையிலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்றார். அப்போ இந்த வசனங்களை நீங்க கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இவருக்கு கிறிஸ்துவின் பலனை பெற்றுக்கொண்டார். ஆண்டவராகிய இயேசு சொன்னார் இல்லையா, உன்னதத்திலிருந்து வரும் ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படும் வரை, தரிப்பிக்கப்படும் வரை நீங்க காத்திருங்கன்னு சொன்னாரே. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பலத்தினால் தேவ வல்லமையினால யார் யாரெல்லாம் தரிப்பிக்கப்படுறாங்களோ, அந்த வல்லமையை யார் அணிந்து கொள்றாங்களோ, அவங்கெல்லாம் இந்த நெருக்கத்தை அவங்க எளிதாக மேற்கொள்ள முடியும். நெருக்கத்தோட நான் இந்த மாசத்துக்குள்ள பிரவேசிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட பலன் கேளுங்க. ஆண்டவரே, இதை மேற்கொள்ள பலன் வேணும். அந்த பலன் மாம்ச பலன் அல்ல, உன்னதத்திலிருந்து வருகிற பலன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு உன்னத பலன் எனக்கு வேணும், உன்னத பலனை நான் தரித்து கொள்ளணும். அப்படின்னா இந்த நெருக்கம் என்னை ஒன்றும் செய்யாது. பிரியமானவர்களே, இந்த மாசத்துல நீங்க ஜெயத்தோடு வாழ நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்க இருக்கிற நெருக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள் இதையெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாம நம்ம கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்படவும், இந்த மாதிரி சூழ்நிலையில் அதிகமாய் ஜெபித்து துதித்து பழகவும், இன்னும் அதிகமாய் தேவ பலனினால் நிரப்பப்படவும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. இந்த நாளினுடைய மனப்பாட வசனத்தை நீங்க குறித்து கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தின் 36, 37 வசனங்கள். ரோமர் 8:36, 37 வசனங்களை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்க. இந்த வசனத்தை சொல்லுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் இந்த மாதத்திலே அழகாய் நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த செப்டம்பர் மாதம் 2024 வருஷம் ஆண்டவரே எங்களை காணும்படி, இந்த வருஷத்தை இந்த மாதத்தை பார்க்கும்படி எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே! கடந்த 8 மாதமும் கண்மணி போல காத்து இந்த 9வது மாதத்திலும் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீரே, எங்களை சுமந்து கொண்டு வந்தீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் உங்க பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், தேவைகளில் என்னுடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, இருக்கிற நெருக்கம் உங்க பிள்ளைங்களை ஒடுக்கிடாதபடி, அதுல ஒடுங்கிடாதபடி, தள்ளப்பட்டு விடாதபடி, விழுந்து விடாதபடி, பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து விடாதபடி, கலக்கம் அடையாதபடி ஆண்டவரே உறுதியாய் நிற்க கிருபை தாரும். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய பலத்தினால், ஆண்டவரே உம்முடைய அன்பினால், உம்மோடு இருக்கிற உறவினால் நிரப்பப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். இந்த நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த மாதத்தில் செய்ய இருக்கிற பிரயாணத்தை வாய்க்க பண்ணும். ஆண்டவரே, போக்கிலும் வரத்திலும் உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். உம்முடைய நாம மகிமைக்கென்று தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும்.
ஆண்டவர் வீண் செலவுக்கும் மருத்துவ செலவுகளுக்கும் எங்களையும் எங்க குடும்பங்களையும் விலக்கி காத்துக்கோங்க. எல்லா துதிகன மகிமையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.